அடுத்ததா தமிழக எண்ணெய் வித்து விவசாயிகளுக்கு ஏஏ உதவி. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 எக்கனாமிக்ஸில் அக்ரிகல்ச்சரில் வந்து கவர் ஆகும். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எண்ணெய் வித்து பயிர்களை சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு அந்த உடனடியாக அறிவியல் பூர்வமாக அவங்களுக்கு வந்து ஆலோசனைகள் வழங்கும் பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச். ஸோ இந்த அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் கீழே வரக்கூடிய அமைப்பு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 1929 இம்பீரியல் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் அப்படின்னு பிரிட்டிஷ் இருக்கும்போதே தொடங்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறமா 1947 தான் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ 1953 பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐசிஏஆர் தான் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பல்வேறு மண் வகைகளை வந்து வகைப்படுத்தி இருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் வித்து பயிர்களை சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சருடன் இணைந்து ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது வாட்ஸ்அப் அடிப்படையிலான செயற்கை நுண்ணறிவு. ஸோ திட்டத்தின் மூலம் ஆயில் சீட்ஸ் கிசான் மித்ரா அப்படின்ற ஸ்கீமை வந்து தமிழ்நாடு விவசாயிகளுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம இந்த ஆயில் சீடு பயிர்களை சாகுபடி செய்யக்கூடிய ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வாட்ஸ்அப் மூலம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏஐ அந்த இதை பயன்படுத்தி ஆராய்ச்சி ஆதாரங்களுடன் கூடிய உடனடி ஆலோசனைகள் வந்து நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி தமிழக விவசாயிகள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழிலேயே கேள்விகளை எழுப்பி தமிழ்லேயே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பதில்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஸோ குறிப்பாக சோயாபீன், நிலக்கடலை, கடுகு, சூரியகாந்தி, எள் உள்ளிட்ட எண்ணெய் வித்து பயிர்கள் தொடர்பாக இந்த எந்த ரகத்தை வந்து தேர்வு செய்யலாம், விதைப்பு முறைகள் எவ்வாறு நம்ம செயல்படுத்த வேண்டும், பயிர் மேலாண்மை, பூச்சி மற்றும் நோய் கட்டுப்பாடு, நீர்ப்பாசன தொழில்நுட்பம், விதை கிடைக்கும் நிலை, ஸோ அறுவடைக்கு பிந்தைய பராமரிப்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த ஸ்கீம் வழியாக நம்ம என்ன பண்ணலாம்னா வாட்ஸ்அப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் நம்ம வந்து பெற்றுக்கொள்ளலாம்.